இன்றைக்கி மதியானம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கருவாடு தான் இருந்ததா, காய் எதுவும் போட்டு டெய்லி செஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு இன்றைக்கி கருவாடை வச்சுட்டு தொக்கு மாதிரி செஞ்சிடலான்ட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். குழம்பு வைக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி குழம்பு வச்சா வேஸ்ட்டாக தான் ஆகும், யார் பண்ண போகிறா அப்படின்ட்டு 2 பேருக்கு ஏன் அப்படின்ட்டு தொக்கு மாதிரி வச்சிட்டாங்கன்னா நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் நிறையா போட்டு அப்படியே கொஞ்சம் 2 உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டு அப்படியே தொக்கு மாதிரி வச்சேன். இதுவே ரொம்ப சிம்பிள் தான். சும்மா வெங்காயம் தக்காளி வராது, அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு, அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு அதுக்கப்புறம் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக விட்டுறணும். வேக விட்டு நல்லா தொக்கானதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு நம்ம கருவாடு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து லாஸ்ட்டாக வந்து கருவாடு மட்டும் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மசாலா இறங்கிடும் நல்லா கருவாடில். கருவாடு அவ்வளோ வந்து கரைஞ்சிலாம் போகாது, ஏன்னா சிம்மில் வச்சுட்டு கடைசியாக தானே போடுறோம், அதனால் வந்து அதெல்லாம் கரைஞ்சிலாம் போகாது. போட்டு இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்.